பிக் பாஸ் டே 17 குட் பேட் அக்லி இன்னைக்கு நடந்த 3 சிச்சுவேஷன் வச்சு சொல்லலாம். குட் சொன்னால் டெஃபினெட்லி எனக்கு திவாகர் மேலே இருந்த ஒரு பெரிய வியூ பாயிண்ட் வந்து மாறி இருக்கு. ஏன்னா நேற்று ஒரு நாள் வந்து அவரை எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணியும் அந்த ஜூஸ் டாஸ்கில் அவர் வந்து பாரு வந்து அவங்களோட அடிமையாக வச்சுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு பாட்டில்ஸ் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது அவர் மண்டையை கழுவிட்டே இருந்தாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் வந்து ஹிஸ்டூட் பை ஹிம்செல்ஃப் செட் என் டிசிஷன் எந்த உன் டிசிஷன் ஒன்று, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், வினோத்தும் வேற யாரதும் வந்து கேன்சல் பண்ணணும், நான் ஒத்துக்க மாட்டேன். எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பாரு, ஆனால் கடைசி வரைக்கும் முடியவே இல்லை. இன்ஃபேக்ட் நடுவில் ஒரு வாட்டி ரிசைன் பண்ணிட்டே போயிட்டாங்க. திருப்பி வந்தப்போ அவர் சொன்னார், அதான் நீ போயிட்டு திருப்பி எதுக்கு வந்து, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிக் பாஸ் கிட்டேயும் சொல்லி அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப குட்டாக தெரிஞ்சுது. முதல் முறையாக திவாகர்களுடைய நான் ஃபேனாக நேற்று ஆனேன். ஸோ குட். பேட் நேற்று நிறைய விஷயங்கள் பேட் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிரைக்கும் வினோத்துக்கும் ஒரு சண்டை வந்தப்போ எட்டி உதச்சதாக இருக்கட்டும், அந்த பாட்டிலை தூக்கி போட்டதாக இருக்கும், கலை அந்த டாஸ்கே குளமாக்குனதாக இருக்கட்டும், காலையில் எஃப்ஜே வந்து இந்த பாரு இவங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டரை கொண்டு போயிட்டு மறைச்சிட்டு தான் இருக்கட்டும், அதுக்கு பிரவீனுக்கும் கெமிக்கும் இவங்களுக்கு நடுவில் சண்டை நடந்ததாக இருக்கட்டும், சபரி அண்ட் கனி வந்து அது ஒருதலை பட்சமாக போய் கெமியை சமாதானப்படுத்தினாங்களே தவிர எஃப்ஜே கிட்ட நீ பண்ணது தப்புன்றது சொல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப பேடாகப்பட்டது. அக்லி அப்படின்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்னா அந்த அம்மா உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா தான் போகும். நான் அதுதான் பாரு சைட் இது பண்ண அமக்கலாம் இருக்கே. எப்பப்பா காலையில் வேலையில் ஆரம்பிச்சுது, நான் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே ஆரம்பித்து டாஸ்க்குள்ளே வந்தோடனே இவங்களுக்கு தேவையானவங்களாம் நான் சொன்னேன் இல்லையா, தேவையானவங்களுக்குலாம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அதுக்கு இவர் அகெயின்ஸ்டாக போனப்போ அவரை பிடிச்சி திட்டி மரியாதை குறைவா, ஐயோ அது இது அறிவு இருக்கா, சொரணை இருக்கா, என் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன், ஒரு பாயிண்ட்லேருந்து எங்கெங்கேயோ டீவியேட் ஆகி போய், அதாவது அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவரை வந்து எல்லாருமே வந்து பெட்டராக ட்ரீட் பண்ணுறாங்க, தன்னை ட்ரீட் பண்ணலன்ற அதுதான் மெயினாக அவங்களுக்கு அந்த பொறாமை, அந்த ஜெல்லசி. ஸோ அதெல்லாம் அங்கே காமிச்சு ஒரு அசிங்கமான ஒரு சீன் கிரியேட் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் கமருதீன் திவாகர் துப்புனப்போ நீ பண்ணுறது தப்பு அப்படி இப்படின்னு பெருசாக பேசினவங்க நேற்று அவர் வந்து ஏதோ கோமாளி இருக்குன்னா ஏதோ சொல்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று நைட்டு போய் பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் நான் வந்து ஆக்சுவலி இது மாதிரி நான் இருந்ததே கிடையாது, நான் எனக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சுட்டு நான் நாளைக்கு இந்த டாஸ்க்கு நல்லா பண்ணுவேன், என்னை தயவு செஞ்சு தூக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி போய் கெஞ்சினாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த ஆளை கூப்பிட்டு திவாகர் மண்டே கழியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி அக்லி.